தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அனைவருக்கும் ஜிவியின் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இப்போது நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நம்ம சவுத் சைடில் என்னதான் டாப் ஆக்டர்ஸோட மூவிஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்றைக்கி அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு 3 படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ என்னென்ன மூவிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ நம்ம சவுத் சைடை ஆல்ரெடி எல்லாருமே என்னடா இவ்வளோ ரெடியாக இருக்காங்க, இவ்வளோ மூவிஸ் அப்படியே லைன் பை லைன் அடக்கிட்டே போகிறாங்கன்ற இந்த லெவலில் மொத்தம் இந்தியா மட்டும் இல்லாத உலகளவு சினிமாவோட சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த விஷயத்தை பற்றியும் அப்படியே காணொலி பண்ணிருக்காங்க. எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், எல்லாரோட டாப் ஆக்டர்ஸ் மூவிஸ் எல்லாமே இப்போது தீபாவளியிலேருந்து அப்படியே நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படியே பண்டிகை காலமாக இவங்களோட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். சினிமாவோட 24ஓட அடுத்த 6 மாதம் டாப் டக்கராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாமளாக சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மத்தியில் நம்ம இந்த படங்கள்லாம் என்னென்ன மூவிஸை இன்றைக்கி நம்ம டாப் 3 பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி டாப் 3 மூவிஸில் ஃபர்ஸ்ட் மூவி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கமல் சரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில், அது மட்டும் இல்லாத சிவகார்த்திகேயன் எடுப்பில், அதையும் தாண்டி ராஜ்குமார் அவர்களோட டைரெக்ஷனில் செம காம்போவில் கொடுக்க போகிறாங்க. இது என்ன படம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கணிச்சிருப்பீங்க. ஸோ அது அனதர் அமரன் திரைப்படம். ஸோ அமரன் திரைப்படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் நாச் ஃபுல்லாக ஆக்ஷன் அண்ட் த்ரில்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அண்ட் அந்த போஸ்டரும் நம்ம பார்க்கும் போது எனக்கும் வேற லெவலாக இருக்குங்க, மிலிட்ரி லெவலில் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அப்படிதானா, நிஜமா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் நியூ ஸ்டோரி. யாரோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முகுந்த் வரதராஜன் அவரோட ஒரு பயோபிக்காக தான் இந்த ஒரு திரைப்படம் எடுத்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேஸ்ட் நம்மளோட இந்தியன் பேஸ்டோட ஆர்மியோட மூவியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக ஆர்மி காஸ்டியூம்ஸ் அண்ட் கன்னை வச்சுட்டு நல்ல ஒரு போஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இப்படி தான் இருக்குமோ ஒரு கணிப்பில் தான் நானும் வச்சிருக்கேன். ஸோ இந்த மூவி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் அதையும் தாண்டி சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஹீரோயின் யாருங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்கலாம். அதுதாங்க மேட்ரே. ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்துக்கு வந்திருக்காங்க நம்மளோட சாய் பல்லவி அவர்கள். ஸோ அவங்களோட காம்போ இவங்க 2 பேருக்கு எப்படி மேட்ச் ஆகுன்ற ஒரு கேள்விக்குறியும் ஆடிஷன் மத்தியில் எல்லாருமே எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவியோட காம்போ எப்படிங்க இருக்கும்ன்ற அந்த விஷயம் எனக்கும் வர அப்படியே இது பண்ணுறேன். ஸோ ஆனால் சாய் பல்லவி எப்படி நடிப்பாங்க, ஆக்ஷன் நடிப்பாங்களா, இல்லை எதனா ஊருக்கு எதனா வரும்போது ரொமான்டிக்காக இருக்குமா சொல்லிட்டு அது தெரில. படம் வந்தோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்துக்காக நீங்களும் சீக்கிரமா வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட்டிங். You are all the chosen ones. இந்த லிஸ்ட்ல செகண்ட் மூவி என்ன மூவி நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸ்டுடியோ கிரீன்ஸ் மற்றும் யூவி கிரியேஷன் வழங்கும் அருமையான ஒரு திரைப்படம். யாருதுன்னு சொல்ல கேட்குறீங்க? யாருதுங்க? நம்மளோட சூர்யா சார் தாங்க. சூர்யா சாரா என்ன படம்? அவர் ரொமான்டிக்காக ஒரு சைட் போயிருந்தாலுமே இப்போ வரக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஆக்ஷன், அதுக்கப்புறம் கருத்துள்ள ஒரு மூவி, அதுக்கப்புறம் நம்மளோட சமுதாயத்திற்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு சோஷியல் அவேர்னஸ் கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ஃபஸ்ட்டு அவங்களோட போஸ்டர் லான்ச் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஜேர்னலில் இந்த திரைப்படம் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ட்ரைலர்லாம் வந்தோன்னா வா அவங்க என்னங்கன்ற லெவலுக்கு இருக்குது. ஸோ ஆனால் கூட எனக்கு இந்த ஒரு மூவியை அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பாகுபலியில் அந்த ஒரு கேரக்டர் ஒன்று பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு மாதிரி ஸ்லாங் பேசி அந்த குஸ்தா பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் அப்படியே இங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றா சொல்லி நம்ம படம் பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும். ஆனாலும் எனக்கு இந்த ஒரு ரோல் அண்ட் அந்த ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அதெல்லாம் சேமாக இருக்குமோன்ற ஒரு நம்மளுக்கே ஒரு ஆஸ் ஆடியன்ஸ் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தோணும். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். இவ்வளோ சொல்கிறீங்களே என்ன படம் தானே கேட்குறீங்க? அதாங்க
நம்மளோட கங்குவா திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு மூவியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிகிட்டே வராங்க. ஸோ வந்துட்டு படம் வந்தோம்னா நம்ம பார்க்க முடியும் என்ன மாதிரியான இது ஜானர்ன்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் பார்க்கும் போது அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே எஸ்தட்டிக்காகவும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்லாம் வந்துட்டு இட்டுன்னு போகிற மாதிரியான எனக்கு ஒரு விஷயம் தான் இதில் தோணுச்சு. என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்களே ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நம்ம திஷா அவர்கள்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு மாடலி ஒரு ஃபேண்டஸ்டிக்கான அந்த மாதிரி கேரக்டரைசேஷனாக பண்ணி இப்போ இங்கே வந்து எப்படி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் நம்ம கேரக்டரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூவி வந்து தான் பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டிங்க இந்த மூவி வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபரில் வந்து ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு மூவியோட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வெயிட்டிங். சூர்யாவோட வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜர்னர் வந்து நம்ம இதை பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ 7ஆம் அறிவில் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட அதில் வந்துட்டு ஒரு மாதிரி புள்ளி வச்ச மாதிரி இங்கே வந்துட்டு ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வருது. ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த படம் வந்துட்டு அமைச்சிருக்காங்க, அமைய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். டாப் 3 மூவிஸில் இப்போது லாஸ்ட்டான மூவி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மியூசிக் தாங்க ஒரு வேறு ஒரு வேர்ல்டுக்கு நம்ம இட்டுன்னு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போகிறாரு. என்னங்க நீங்கள் கீழேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து 1001 திரைப்படம் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிய நம்மளோட ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இந்த ஜானரை வந்து கொடுத்தாரு. இப்போ அதே மாதிரியான ஒரு ஜானர் தான் வந்து இந்த திரைப்படம் இருக்குது. நம்மளோட பாரஞ்சித் டைரக்ஷன் மற்றும் வந்து நம்மளோட விக்ரமோட ஆக்டிங் அண்ட் வந்து நம்மளோட ஜிவி பிரகாஷ் மியூசிக் சேர்ந்து இந்த திரைப்படம் தான் நம்மளோட தங்கன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்துட்டு முழுக்க வந்துட்டு நம்மளோட ஏன்ஷியன் டைப் ஆஃப் வந்து ஒரு மூவி தான் வந்துட்டு இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட பாரஞ்சித் சார் வந்துட்டு எப்பவுமே அரசியல் முன்பாடான ஒரு விஷயம் தான் வந்துட்டு நம்ம கன்வே பண்ணுவார் ஆடியன்ஸ்கில். ஸோ இந்த மூவி வந்து எப்படி இருக்கும் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து யாத்திசைன்னு ஒரு திரைப்படம் வந்தது அண்ட் இப்போ இந்த தாங்கலன். ஸோ இந்த 2 மூவியும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. யாத்திசை திரைப்படம் வந்துட்டு அதே மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த திரைப்படத்திலும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இது அதுவும் ஒன்றா இருக்குமான்றதை தாண்டி வந்துட்டு இப்போ இந்த திரைப்படத்தில் வந்துட்டு கேஜிஎஃப் அதாவது வந்துட்டு கோலார் கோல்ஃபீல்ட் அந்த பேசிஸ்லாம் வந்துட்டு இந்த திரைப்படமும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பிரிட்டிஷும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு திரைப்படம். ஸோ வந்துட்டு நம்மளோட பாரஞ்சித் சாரோட ஒரு ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் ரைட்டிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் சொல்ல வேணாம், அவர் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி எஸ்தட்டிக்கான ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் வந்துட்டு சூப்பர் டூப்பராக கலக்கிடுவாருன்னு சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாளவிகா மற்றும் வந்துட்டு பார்வதி, இவங்க 2 பேர் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்க யார் வந்துட்டு நம்மளோட விக்ரம் சார் கூட வந்துட்டு ஜோடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மூவி பார்க்கும்போது தெரியும். கூடிய சீக்கிரத்தை ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் வந்து சாங்ஸ்லாமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங்ஸ்லாமும் வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம். வாத்தங்களான்ற மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டான சாங். ஸோ அதனால் வந்துட்டு இவர் தான் மேபி வந்துட்டு போயிட்டு மக்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரோன்ற ஒரு கான்வர்சேஷன் ஆல்மோஸ்ட் இருக்க தான் செய்யும். இப்போ ஹீரோ தான் வந்துட்டு மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது, அதுவும் பாரஞ்சித் ஸ்டைலும் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து நம்ம போய் பார்க்கலாம். படம் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முழுக்க ஆக்ஷன் பக்காவாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ சீக்கிரமாக இந்த மூவிஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் தியேட்டர்ஸில் போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மிஸ்டர் கிளமன் துரை அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். ஆக்டர்ஸோட திரைப்படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக அப்படியே டேட்ஸில் காத்திருக்கு. ஸோ அந்த மூவிஸ் எல்லாமே சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்படியே வந்து சொல்ல போகிறோம். இந்த மூவிஸ்லாம் வந்துட்டு வரப்போகுதுன்ற எனக்கும் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எப்படா நம்ம இந்த படம்லாம் போய் பார்ப்போன்ற அந்த வேண்டுகோள் எனக்கும் இருக்குது. ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கும் வந்துட்டு நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மறக்காத லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காத கிளிக் பண்ணுறேங்க. வை பிகாஸ் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீ சைனிங் ஆஃப் அலாங் with my amazing team from U Tamil, VJ, GV.